வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூரில் கலைஞர் கோட்டத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டாவிட்டால் தமிழகமே இல்லாமல் போய்விடும் என விழாவில் முதலமைச்சர் பேச்சு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை நீக்க கோரி மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம். வைகோ முன்னிலையில் நல்லக்கண்ணு முதல் கையெழுத்து. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் சட்டமன்ற செயலாளர் பதில் மனு தாக்கல். சாலை வரியை உயர்த்த திட்டமிட்டிருப்பதை கைவிட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதன்கிழமை காலை இதய அறுவை சிகிச்சை. சென்னையில் மழை பாதிப்புகளை பார்வையிட்ட பின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. விரிவான செய்திகள். திருவாரூரில் கலைஞர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தர செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இணைந்துள்ளார். திருவாரூர் அருகே காட்டூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டு திறந்து வைத்தார். தயாளு அம்மாள் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் திருவாரூர் அருகே காட்டூரில் கலைஞர் கோட்டம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோட்டத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவச்சிலை மற்றும் அவரது தந்தையான முத்துவேல் நினைவு நூலகம், கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு அருங்காட்சியகம் மற்றும் கூட்ட அரங்கு உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் இந்த கோட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த திறப்பு விழா இன்று நடைபெற்று முடிந்தது. முன்னதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலைஞர் கோட்டத்தை திறந்து வைப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென அவரது தமிழக பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக அவரது தமிழக வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கலைஞர் கோட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பீகார் மாநில துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதேபோல் இந்த விழாவில் அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி பிரபாகரன். தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்றால் ஆளுநர் மாளிகையை விட்டு ஆர்.என். ரவி வெளியேற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை கழகமான தாயகத்தில் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பிலிருந்து ஆர்.என். ரவியை அகற்றக் கோரி மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணு முதலாவதாக கையெழுத்திட்டார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, ஜீவன், கழகக்குமார் உள்பட பலர் பங்கேற்றனர். முதலில் பேசிய துரை வைகோ பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தேர்வு எழுதிய கல்லூரி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்காமலும் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்வுகளை எழுதி அவர்களுக்குரிய அந்த பட்டமளிப்பு சான்றிதழ்கள், கான்வொகேஷன் சர்டிபிகேட், அதை வழங்காமலும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராகவும் செயல்படும் நமது தமிழ்நாட்டு ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு கையெழுத்து இயக்கம், ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு பேசுகையில் மதிமுகவின் இந்த முயற்சியை ஆதரிக்கும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதல் கையெழுத்து போட்டு உள்ளதற்கு பெருமைப்படுவதாகவும் இது நிச்சயம் பல கோடி மக்களை சென்று சேர வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வைகோ, தமிழ்நாட்டின் வரலாற்றில் சுதந்திர இந்தியா என்று நாடு விடுதலை பெற்ற பின் தமிழ்நாட்டு ஆளுநர்கள் யாரும் செய்யாத அட்டூழியம் செய்து வரும் ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் சுதந்திர இந்தியா என்று நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர்களில் யாரும் செய்யாத அக்கிரமங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அந்த பொறுப்பிலே இருக்க தகுதியற்றவர். அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும்.
திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்துவதென்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஜூன் 14ஆம் தேதி நடத்திய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாடு புறாவிலும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். மேலும் மார்க்சியம் காலாவதியானது என்று ஆளுநர் கூறியதாக சுட்டிக்காட்டிய அவர் மார்க்சியம் பற்றி ஆளுநருக்கு என்ன தெரியும் எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பிலிருந்து RN ரவியை பதவி நீக்கம் செய்ய இந்திய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் வகையில் மதிமுக சார்பில் நடத்தப்படும் இந்த கையெழுத்து இயக்கம் வரும் ஜூலை 20ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதன்கிழமை காலை இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் மழை பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சென்னையில் மழைநீர் வடிகால்வாய்களை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த பாதிப்புகளை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மழைநீர் வடிகால்வாய்களை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி என்று அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்வதற்கான உடல் தகுதியை செந்தில் பாலாஜி பெற்ற நிலையில் புதன்கிழமை காலை அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே சொன்னதுதான், மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை அவருடைய இரத்த நாளங்களில் 3 பிரதான இரத்த நாளங்களில் பெரிய 3 வகையான அடைப்புகள், அதுவும் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான அடைப்புகள் இருந்தது. அது உடனடியாக ஓமந்தூராரில் அந்த கண்டுபிடிக்கப்பட்டு அது இப்போ சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அங்கு ஓமந்தூராரில் அந்த அடைப்புகளிலிருந்து அவர் உயிர் காப்பதற்கு உடனடி தேவை என்கின்ற வகையில் பிளட் தின்னர் என்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தார்கள். அதற்கு ஒரு 5-6 நாட்கள் இடைவெளிக்கு பிறகுதான் அந்த மருந்தை நிறுத்திவிட்டு ஒரு 5-6 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன் வந்துவிடும். அதனால் அந்த ஆப்ரேஷனை ஒரு 4-5 நாட்கள் தள்ளி வைத்தார்கள். அநேகமாக நாளை காலை அதிகாலை அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை செய்வார்கள் என்றே கருத்து. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சிறப்பு அழைப்பிதழின் பேரில் பிரதமர் மோடி அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு செல்லும் அவர் அங்கு ஐநா சபை தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா தின விழாவில் பங்கேற்க உள்ளார். பின்னர் அங்கிருந்து அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு செல்லும் மோடி புதன் இரவு வெள்ளை மாளிகையில் அளிக்கும் சிறப்பு இரவு விருந்தில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் 22ஆம் தேதி பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து 23ஆம் தேதி அமெரிக்க நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசுகிறார். மேலும் அதிபர் ஜோ பைடனை சந்திக்கும் பிரதமர் முதலீடு, தொழில்நுட்ப பரிமாற்றம், தொலைத்தொடர்பு, விண்வெளி உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என ஒன்றிய வெளியுறவுத்துறை செயலர் வினய் மோகன் குவாத்ரா தெரிவித்துள்ளார். அமெரிக்க நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு 24, 25 ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி எகிப்து நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் சபாநாயகரின் ஒப்புதலுடன் ஆளுநர் உரை, நிதிநிலை அறிக்கை உரை உள்ளிட்ட முக்கிய சட்டப்பேரவை நிகழ்வுகள் தூர்தர்ஷன், ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்களின் விவாதங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சாலை வரியை உயர்த்த திட்டமிட்டிருப்பதை கைவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு சாலை வரியை 5% உயர்த்த முடிவு எடுத்திருப்பது மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை உண்டாக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
சொந்த வாகனம் வாங்கும் சாமானிய மக்களின் கனவை கலைக்கும் விதமாக சாலை வரி உயர்வு உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஏற்கனவே சொத்து வரி, மின்கட்டணம் உள்ளிட்ட வரி உயர்வால் அவதிப்படும் மக்களுக்கு மேலும் இது நிதி சுமை உண்டாக்குவதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் 5% சாலை வரியை உயர்த்த முடிவெடுத்திருக்கும் தமிழ்நாடு அரசு மக்கள் நலன் கருதி உடனடியாக முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சாலை வரியை உயர்த்த திட்டமிட்டிருப்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்திய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன், தமிழ்நாடு அரசு ஆட்சி முடியும் வரை எந்த வரியையும் உயர்த்த திட்டமிடக்கூடாது என்பதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிறந்தநாள் கொண்டாடும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் ராஷ்டிரபதி ஜிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் உடல் நலம் மற்றும் ஒரு நீண்ட நாள் வாழ்வுக்காக வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். அவரது அர்ப்பணிப்பு நம் அனைவருக்கும் ஓர் உந்துதலாக இருக்கும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் பொது வாழ்க்கைக்கு ஊக்கமளிக்க வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தனது ட்விட்டர் பக்கத்தில், குடியரசுத் தலைவர் இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்தையும் தேசத்திற்கு சேவை செய்ய வலிமையையும் எல்லாம் வல்ல இறைவன் வழங்க பிரார்த்திப்பதாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஊழியர் தலைமறைவு ஆனதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் உண்மை இல்லை என தென்கிழக்கு ரயில்வே நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் 6ஆம் தேதி நடந்த ஒடிசா ரயில் விபத்தில் சுமார் 291 பேர் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த கோர சம்பவம் குறித்து ரயில்வே வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நடந்தபோது பணியில் இருந்த சிலரை சிபிஐ தங்களின் வளையத்துக்குள் கொண்டு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிபிஐயின் விசாரணை வளையத்தில் இருந்த சிக்னல் பிரிவு இளநிலை பொறியாளர் அமீர்கான் பாலசோரில் அவர் குடியிருந்த வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகின. இந்த செய்தி ஊடகங்களில் வேகமாக பரவிய நிலையில் அந்த செய்திகள் உண்மையில்லை என்றும் சிபிஐ விசாரணைக்கு அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தென்கிழக்கு ரயில்வே நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுகூட்டல் முடிவுகள் புதன்கிழமை வெளியிடப்படும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிந்தது. இதற்கான முடிவுகள் அண்மையில் வெளியான நிலையில் மறுகூட்டல் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு புதன்கிழமை பிற்பகல் முடிவுகள் வெளியாக உள்ளது. மதிப்பெண்கள் பட்டியலை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பிலிருந்து RN ரவியை அகற்றக் கோரி மதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் மதிமுக சார்பாக ஆளுநரை பதவி நீக்க கோரி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் வளையாபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆடிட்டர் அர்ஜுனராஜ், தமிழக அரசுக்கும் மாநில சட்டமன்றத்தின் செயல்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டை போடும் ஆளுநர் RN ரவியை ஆளுநர் பதவியில் இருந்து நீக்க கோரி மக்களிடம் கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் திரு RN ரவியை நீக்க வேண்டும் என்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிகளின் துணையோடு இன்றைக்கு மக்கள் இயக்கமாக கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கையெழுத்தெல்லாம் வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஆளுநர் அவர்களை தமிழ்நாட்டை விட்டு அனுப்பி வைக்குமாறு எங்களுடைய வேண்டுகோளை அவருக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இதேபோல் தமிழக ஆளுநர் ரவியை திரும்ப பெற கோரி மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா இல்லத்தில் தொடங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வளையாபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். அதேபோல் பல்லாவரத்தில் மதிமுக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக கையெழுத்தை மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மல்லை சத்யா,
நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக இடம்பெற்றுள்ள திமுக தலைமையிலான கூட்டணி புதுச்சேரி உள்பட தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூறினார். தமிழ்நாட்டில் புதுவை உள்ளிட்ட 40 இடங்களையும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி தலைமையிலான இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் இருக்கின்ற காரணத்தினால் 40 தொகுதியும் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கௌதம் தலைமையில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதில் நிர்வாகிகள் ஆட்டோ மோகன், மாவட்ட பொருளாளர் சிவக்குமார், அவைத்தலைவர் பாபு, பொதுக்குழு உறுப்பினர் கிருபாகரன் உள்ளிட்ட மதிமுகவினர் கையெழுத்திட்டனர். கும்பகோணத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் முருகன் தலைமையில் தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், துரைசிங்கம், ஸ்டாலின், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரவணன், ஒன்றிய செயலாளர் சொக்கலிங்கம், மதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரதீபா மற்றும் மாநகர ஒன்றிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருநெல்வேலி டவுன் சந்திப்பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து கையெழுத்து இயக்கத்தை மாநகராட்சி மேயர் சரவணன் தொடங்கி வைத்தார். நிகழ்வில் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன், மாவட்ட செயலாளர் KMA நிஜாம் மற்றும் கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் பாரதிபுரத்தில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்திற்கு மாநில விவசாய அணி செயலாளர் புலவர் முருகேசன் தலைமை வகித்தார். இதில் முன்னாள் MLA சேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை முதல் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் நாள் நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையை ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட 10,117 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் 7,301 10,748 உயர்த்துவதாக TNPSC அறிவித்துள்ளது. நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களின் தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் நெல் உள்பட உணவு தானியங்களை பாதுகாப்பான முறையில் வைத்திருக்க தேவையான கிடங்குகளை உடனடியாக கட்டித்தர முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஆணையம்பட்டி ஊராட்சியின் வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களை பணியமர்த்தாமல் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் 2 தினங்கள் தங்குகிற நிலையில் மன்னார்குடியை ஒட்டி ஓடுகிற கோரையாறு, பாமணி ஆறுகளை முழுமையாக பார்வையிட்டு அதனை தூர்வாருவதற்கு மத்திய அரசிடம் இருந்து நிதியை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் 2 தினங்கள் இங்கே தங்குகிற நிலையில் மன்னார்குடியை ஒட்டி ஓடுகிற கோரையாறு, பாமணி ஆறுகளை முழுமையாக பார்வையிட்டு அதனை தூர்வாருவதற்கு மத்திய அரசிடம் 2000 கோடி நிதியை ஆசிய வளர்ச்சி வங்கி மூலம் பெறுவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரம் அருகே மலை முகடுகளின் இடையினையில் மட்டும் வாழும் ராக் எனும் ஆந்தை வாகனத்தின் மீது மோதி காயமடைந்ததை தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே விவசாய நிலத்தின் வேலி கம்பியில் புள்ளிமான் ஒன்று சிக்கி உயிரிழந்துள்ளது. இது குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து கிடந்த மானை பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். தமிழ்நாட்டின் உற்பத்தி திறன் மற்றும் பசுமை வளர்ச்சியில் நிலைத்தன்மை பற்றி மாநாடானது கொடைக்கானலில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மற்றும் இந்தியன் பொட்டாஸ் லிமிடெட் இணைந்து நடத்தினர்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உணவகத்தில் மாமூல் கேட்டு தராததால் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் உணவகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இருவரை கைது செய்தனர். பின்னர் காவலர்கள் கைது செய்து அழைத்துச் சென்ற போது இருவரும் தப்பி ஓடிய நிலையில் காவலர்கள் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா, மாவட்ட ஆட்சியர் மிர்சி ரம்யா, மாவட்ட விளையாட்டு அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுத் தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திற்கு வாட்டாக்குடி இரணியன் பெயர் வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்து முக்குளத்து புலி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆறு சரவணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஐஎன்ஏல சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவரும் பொதுவுடைமை அதிகமாக இருந்த நம்ம வாட்டாக்குடி இரணியன், பட்டுக்கோட்டை அப்படின்னா சுற்று வட்டாரங்கள்லாம் அவரை தெய்வமாக மதிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவர் பேரை சூட்டணும். இது நாங்கள் ஏற்கனவே கலெக்டரேட்டில் எங்கே பார்த்தாலும் கோரிக்கையை வச்சுருக்கோம். அவர் பேரை அவர் புகழை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேருந்து நிலையத்துக்காக இந்த தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர் பேரை வாட்டாக்குடி இரணியன் பேரை, அதாவது அங்கே உள்ள மக்கள் எல்லாம் போற்றி வணங்குற ஒரு மனிதரோட பேரை அந்த பேருந்து நிலையத்துக்கு அமைக்கணும். வாட்டாக்குடி இரணியன் பேருந்து நிலையம்னு அது அமையணுங்கிறது முக்குளத்து புலி கட்சி சார்பாக நான் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கம், ஆனந்த யோகா ஃபவுண்டேஷன் இணைந்து சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயமாணிக்கம் தலைமையில் இலவச யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகள் யோகா பயிற்சியாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு செயல்முறை பயிற்சி அளித்தார். மேட்டூரில் கடந்த 12ஆம் தேதி காவிரி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான திருவாலங்காடு விக்ரமன் தலைப்பு மதகிற்கு வந்தடைந்தது. குத்தாலத்தில் உள்ள காவிரி ஆற்றில் பாய்ந்து வரும் நீரை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பார்வையிட்டு நவதானியங்கள், மலர்கள் தூவி வரவேற்றனர். துபாயில் வேலை பார்த்து வரும் தனது கணவர் குமாரின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதால் அவரை மீட்டு புதுக்கோட்டைக்கு அழைத்து வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி மனைவி சித்ரா மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் நியாய விலைக்கடைகளில் சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனையினை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை மண்ட இணைப்பதிவாளர் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் தென்மண்டல பிரத்யேக பாரத் கௌரவ் ரயில் சுற்றுலா சேவை வரும் 1ஆம் தேதி முதல் துவங்குவதாகவும் இதில் சுற்றுலா செல்ல விரும்பும் பயணிகள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து 12 நாட்கள் பல மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்லலாம் என சுற்றுலா பிரிவு ரயில்வே பொது மேலாளர் ரவிக்குமார் காட்பாடியில் பேட்டியளித்துள்ளார். வேலூர் கோட்டையில் 400 ஆண்டுகள் வழிபாடில்லாமல் மூடப்பட்டிருந்த ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் வரும் 25ஆம் தேதி 4வது மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகிகள் பேட்டியளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக மழைக்காலங்களில் ஆற்றில் திறந்து விடப்படுவதால் விவசாய நிலங்கள் மட்டுமல்லாமல் தங்கள் பகுதிகளில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பலரும் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூர் எல்ஜி கார்டன் முதல் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் வரை பேரணி நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் காசிநாத துரை தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் சுமார் 500 யோகா ஆசிரியர்கள் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய காசிநாத துரை, மருத்துவம், கல்வித்துறை மற்றும் அறநிலைத்துறையில் யோகா ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என்றும், வெளிநாட்டில் யோகா கலையை அரசாங்கம் கற்பிப்பது போல் இங்கும் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் லியோ படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ பாடல் வெளியானது. நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி லியோ படத்திலிருந்து நான் ரெடி என்ற பாடல் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனிருத் இசையில் இந்த பாடலை விஜய் பாடியுள்ளார். இந்த நிலையில் இந்த பாடலின் ப்ரோமோ வீடியோ தற்போது வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 5,535 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய் 60 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தெரியாத எண்ணில் இருந்து வரும் வாட்ஸ்அப் அழைப்புகளை தானாக சைலண்ட் செய்து கொள்ளும் புதிய வசதியை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப் பயனாளர்களின் தனி உரிமையை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு விதமான அப்டேட்களை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது. வாட்ஸ்அப்பில் தெரியாத எண்களில் இருந்து வரும் ஸ்பாம் போன்ற மோசடிக்கான அழைப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இது போன்ற அழைப்புகளை தடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இந்நிலையில் மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப்பில் புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கான்டாக்ட் லிஸ்டில் இல்லாத மற்றும் அறிமுகம் இல்லாத எண்ணில் இருந்து வரும் வாட்ஸ்அப் அழைப்புகளை தானாக சைலண்ட் செய்து கொள்ளும் புதிய வசதியை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அட்லாண்டிக் கடலில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்ற நீர்மூழ்கி கப்பல் கடலில் திடீரென மாயமாகிவிட்டதாக அமெரிக்க கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவில் 2200 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த டைட்டானிக் சொகுசு கப்பல் அட்லாண்டிக் கடலில் பனிமலையில் மோதி மூழ்கியது. மூழ்கிய டைட்டானிக் கப்பலின் சிதைந்த பாகங்களை சிறிய வகை நீர்மூழ்கி கப்பலில் சென்று சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் டைட்டானிக்கை பார்வையிட கடந்த ஞாயிறு காலை சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்ற டைட்டன் என்ற சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல் தென்கிழக்கு கனடா கடற்கரையில் திடீரென காணாமல் போனது. இதையடுத்து அதனை தேடும் பணியில் அமெரிக்கா மற்றும் கனடாவின் கப்பற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. காணாமல் போன நீர்மூழ்கி கப்பலில் ஒரு பைலட் மற்றும் 4 பயணிகள் இருந்ததாகவும் கப்பல் 96 மணி நேரம் மூழ்கும் திறன் கொண்டதாகவும் அமெரிக்க கடலோர காவல் படை கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வரதட்சணை கேட்டதற்காக மணமகன் ஒருவரை மரத்தில் கட்டி வைக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருவாரூரில் கலைஞர் கோட்டத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டாவிட்டால் தமிழகமே இல்லாமல் போய்விடும் என விழாவில் முதலமைச்சர் பேச்சு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை நீக்க கோரி மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம். வைகோ முன்னிலையில் நல்லக்கண்ணு முதல் கையெழுத்து. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் சட்டமன்ற செயலாளர் பதில் மனு தாக்கல். சாலை வரியை உயர்த்த திட்டமிட்டிருப்பதை கைவிட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதன்கிழமை காலை இதய அறுவை சிகிச்சை. சென்னையில் மழை பாதிப்புகளை பார்வையிட்ட பின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.